லா பாயிண்ட் தமிழ். சட்டம் எளிமையாக தமிழில். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்கன்னா ஒரு முக்கியமாக 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதை கரெக்ட் பண்ணி செக் பண்ணி வாங்கணும். அப்போ தான் உங்கள் சொத்துக்கும் மதிப்பு, சொத்தும் பாதுகாப்பாக இருக்கும், எல்லாமே நல்லபடியாக முடியும். அது என்னென்ன 10 விஷயங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு 10 விஷயத்தில் ஒவ்வொரு கேள்வி பதிலாக பார்க்கலாம். விற்பவருக்கு தான் உண்மையான உரிமையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது. அதாவது அந்த சொத்தை ஒருத்தர் விற்கிறாருன்னா அந்த சொத்துக்கு அவர் தான் உண்மையான வாரிசா, உண்மையான உரிமையாளரானு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவர் பேரில் பட்டா இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வச்சு அவருக்கு முழு உரிமையாளர் என்று முடிவு செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்தது? சேல் டீடில் வந்ததா, செட்டில்மெண்ட்டில் வந்ததா, பார்ட்டிஷனில் வந்ததா, அல்லது உயில் மூலியமா வந்ததா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதோடைய தொடர்ச்சியை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதை கவனமாக பாருங்கள். 2வது பார்க்க வேண்டியது பார்ட்டிஷன் டாக்குமெண்ட்டை பார்க்கணும். ஏன் பார்ட்டிஷன் டாக்குமெண்ட்டை பார்க்கணும்னா, நீங்கள் வாங்க போகிற சொத்து இப்போது விற்கிறவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கத்தான் பேரண்ட் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தற்போதைய சேல் டீடு மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது. அந்த சேல் டீடை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்தது, எங்கேருந்து யார்கிட்ட கைமாறி வந்துச்சு, உரிமை யார் பேர்லேருந்து யார் பேருக்கு வந்திருக்கு, இப்போ தற்சமயம் விற்கிற பார்ட்டிக்கு எதன் மூலியமா வந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் பேரண்ட் டாக்குமெண்ட்டை பார்க்கணும்னு சொல்கிறது. 3வது பார்க்க வேண்டியது, சார் ஈசி எடுத்து பார்த்தோம், அந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த சொத்து சேஃபா அப்படிங்கிறது 3வது விஷயம். இப்போது அப்படி கிடையாது. இப்போ ஈசி மட்டும் பார்த்து சொத்து முழுமையான பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈசியில் பதிவான சில பரிவர்த்தனைகள் தெரியும், ஆனால் எல்லா விதமான உரிமை பிரச்சனைகளையும் அதில் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஈசியில் என்ன இருக்கும், இந்த சொத்து யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் காட்டுமே தவிர எல்லா விதமான டிரான்சாக்ஷன் உரிமை பிரச்சனைகளே ஈசியில் தெரியாது. அதனால் டைட்டில் டாக்குமெண்ட்ஸு, பட்டா உள்ளிட்ட மற்ற ஆவணங்களையும் சேர்த்து தான் பார்க்கணும். பட்டா செல்லர் பெயரில் இருந்தால் போதுமா அப்படின்னு ஒரு 4வது பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ பட்டா முக்கியமான வருவாய்த்துறை பதிவு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பட்டா மட்டும்தான் ஓனர்ஷிப்பை இறுதியாக நிரூபிக்கும் ஃபைனல் ஆவணங்கிறது நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விற்பவருடைய டைட்டில் டாக்குமெண்ட்ஸுடன் பட்டா விவரங்கள் மேட்ச் ஆகதான் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது, 4வதாக பார்க்க வேண்டியது, பட்டா யார் பேரில் இருக்குன்னு பார்க்கணும். 5வது, சேல் டீடில் ஒரு சர்வே நம்பர் இருக்குது, அதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு 5வது பார்க்கணும். கண்டிப்பாக பத்தாது. சர்வே நம்பர், சப்டிவிஷன், எக்ஸ்டென்ஷன், பவுண்டரி, இந்த விவரங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்துகிறதா என்பதை பார்க்க வேணும். குறிப்பாக ஆவணத்தில் இருக்கும் சொத்துக்கும் நீங்கள் நேரில் சென்று பார்க்கும் சொத்தும் ஒன்றுதானா, எல்லா பேராமீட்டரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். 6வதாக பார்க்க வேண்டியது, அந்த சொத்து சம்பந்தமாக ஏதாவது வழக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னு கேட்டேன், ஆவணங்களை மட்டும் பார்த்து விட்டு நிறுத்தக்கூடாது. சொத்து தொடர்பாக லிட்டிகேஷன் இருக்கிறதா, ஏதேனும் அட்டாச்மெண்ட் இருக்கிறதா, அல்லது கோர்ட் ஆர்டர் இருக்கிறதா என்பதையும் உரிய முறையில் சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக சந்தேகம் இருந்தால் லீகல் டைட்டில் வெரிஃபிகேஷன் செய்யாமல் அட்வான்ஸு கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். அடுத்து 7வதாக பார்க்க வேண்டிய விஷயம், சொத்து எங்கேயாவது மார்ட்கேஜில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சொத்து ஏற்கனவே யாராவது பேங்க் லோனுக்கு அடமானம் வச்சுருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். அதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடன் இருக்கிறது என்றால் பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லி பணம் கொடுக்கக்கூடாது. அந்த மார்ட்கேஜ் எப்படி ரிலீஸ் செய்யப்படுகிறது, தேவையான ரிலீஸ் டாக்குமெண்ட் கிடைக்குமா என்பதை எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு போகணுமே தவிர, ஏற்கனவே ஒரு சொத்து மார்ட்கேஜில் இருக்குது, அவசரப்பட்டு அந்த சொத்தை நம்ம வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணக்கூடாது. அடுத்து பார்க்க வேண்டிய 8வது விஷயம், வாரிசு பிரச்சனை ஏதாவது இருக்கிறதான்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் சொத்து என்னுடையதுன்னு சொல்லி விற்க வர்றாருன்னா அதில் ஏதாவது வாரிசு பிரச்சனை இருக்குமான்னு நீங்கள் பார்க்கணும். அவர் ஒரே உரிமையாளரா இல்லையா என்பது முதலில் பார்க்க வேண்டிய விஷயம். குறிப்பாக முன்னோர்கள் சொத்து அல்லது
இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி என்றால் மற்ற வாரிசுகளுக்கும் உரிமை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய சொத்து நிறைய வாரிசுகளுக்கு உரிமையாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் மட்டும் அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். இதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா அப்படின்லாம் பார்க்கணும். எனவே ஒருத்தர் மட்டும் வந்து விற்கிறார் என்பதற்காக அவருக்குத்தான் முழு உரிமை என்று முடிவு செய்யக்கூடாது. அடுத்து பார்க்க வேண்டியது பவர் ஆஃப் அட்டானி மூலம் விற்கிறார்களா. இப்போ ஓனர் நேரில் வராமல் யாருக்காவது பவர் ஆஃப் அட்டானி வைத்திருப்பவர் சொத்தை விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது விற்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். பவர் ஆஃப் அட்டானி இருக்கிறது என்பதற்காக மட்டும் வாங்கக்கூடாது. அந்த பவர் ஆஃப் அட்டானி உண்மையானதா, சரியான அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதா, அந்த செல்லுபடியாகக்கூடிய தன்மையில் இருக்கிறதா, அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த நபர் விற்பனை செய்ய முடியுமா, இதெல்லாம் பார்க்கணும் சார். இதெல்லாம் சரி பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணணும். 10வது, அட்வான்ஸ் கொடுப்பதற்கு முன் என்ன பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் தான் அட்வான்ஸ் கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அப்படி தான் செய்யணும். அதுதான் பாதுகாப்பான நடைமுறை. முதல்ல டைட்டில் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஈசி, அதுக்கப்புறம் பட்டா மற்றும் தேவையான தொடர்புடைய பதிவுகளை சரிபார்த்து சொத்தோட உரிமை குறித்து லீகல் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய தொகையை அட்வான்ஸாக கொடுக்கணும். அட்வான்ஸ் அக்ரிமெண்ட்டில் முக்கியமான நிபந்தனைகளையும் தெளிவாக எழுதிக்கணும். கடைசியாக ஒரு கேள்வி சார், ஒரு சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் சார், பார்த்து தான் ஆகணும். சொத்து வாங்குறத ஒரு நாள் கூடுதல் ஆவணங்கள் லேட்டானாலும் பரவாயில்ல, முன்ன பின்ன வெயிட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கா, எந்த வில்லங்கமும் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்கறது தப்பு கிடையாது. ஏன்னா வாழ்நாள் சேமிப்பு ஒரு தவறான சொத்தில் முதலீடு செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. எனவே இத்தனை விஷயத்தையும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறத பற்றியே யோசிக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும்.